வணக்கம், என் பேர் பட்டாபிராமன். நான் freefincal.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை ரன் பண்ணுறேன். இந்த எபிசோடில் நம்ம ஒரு புதுசாக கல்யாணமான ஒரு கப்பல் எப்படி அவங்க ஃபைனான்சஸை மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு புதுசாக கல்யாணம் ஆகிடுச்சு, நீங்களும் ஒர்க் பண்ணுறீங்க, உங்கள் ஸ்பௌஸும் ஒர்க் பண்ணுறாங்கன்னா எப்படி உங்களுடைய ஃபைனான்சஸை ஹேண்டில் பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நான் முன்னாடி எபிசோட்லேயே சொன்ன மாதிரி எமர்ஜென்சி ஃபண்டு ஒன்று பிளான் பண்ணிக்கணும். நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்டுன்னா உங்களுடைய எக்ஸ்பென்சஸ், மந்த்லி எக்ஸ்பென்சஸில் 6 to 12 மந்த்ஸ் எக்ஸ்பென்சஸ், அதாவது உங்கள் ஒரு மாதம் வந்து லெட்ஸே ஒரு 50,000 ரூபாய் செலவழிக்குதுன்னா 6 times that to 12 times that, அந்த அளவுக்கு உங்களுடைய எமர்ஜென்சி ஃபண்டு இருக்கணும். அந்த எமர்ஜென்சி ஃபண்டை எங்கே போடலான்னா ரொம்ப சிம்பிள், உங்கள் சேலரி அக்கௌண்ட்டை தவிர வேறு ஏதாவது ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுருங்க. அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு எதிர்பாராத செலவு வந்தால் அங்கேருந்து எடுக்கிறதுக்கு மட்டுமே அது யூஸ் பண்ணணும், வேறு எதுக்கும் யூஸ் பண்ணக்கூடாது. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, சும்மா அந்த பணம் அங்கே இருக்குது, நான் அதை ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எந்த இதுவும் பண்ணக்கூடாது. அது பாட்டு இருந்துட்டு போனால் போகுது. இன்ட்ரெஸ்ட் வராமல் இருந்தால் பரவாயில்ல, லோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பரவாயில்ல, அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. அது உங்களுக்கு திடீர் செலவுக்கு அது யூஸ் ஆகும். ஸோ அந்த எமர்ஜென்சி ஃபண்ட் இருந்தால்தான் உங்களால் எதிர்பாராத செலவை ஹேண்டில் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, எப்படி ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்கிறத நீங்கள் உங்களோட ஸ்பௌஸோட பேசணும். சில ஃபேமிலிஸில் என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்துப்பாங்க, ஒருத்தர் மட்டும் 2 பேருக்கும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. தன்னோட பேர்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, தன்னுடைய ஸ்பௌஸோடைய பணத்தை எடுத்து அவங்க பேர்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதை மிக்ஸ் பண்ணுறது தப்பு எனக்கு தெரிஞ்சு. உங்கள் பணத்தை நீங்கள் தான் ஃபஸ்ட் ஹோல்டராக இன்வெஸ்ட் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் ஒரு உங்களுடைய சேலரியிலேருந்து நீங்கள் ஒரு ஸ்டாக்கோ இல்லை மியூச்சுவல் ஃபண்டோ இல்லை வேறு ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கினீங்கன்னா நீங்கள் தான் அதோட ஃபஸ்ட் ஹோல்டராக இருக்கணும். உங்கள் ஸ்பௌஸ் வந்து இதுக்கு செகண்ட் ஹோல்டராக இருக்கலாம். அவங்க சம்பளத்துலேருந்து நீங்கள் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அவங்க ஃபஸ்ட் ஹோல்டராக இருக்கணும். அவங்க பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இன்வெஸ்ட் ஆக போகுது. ஸோ அவங்க ஃபஸ்ட் ஹோல்டராக இருக்கணும், நீங்கள் செகண்ட் ஹோல்டராக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இன்கம் டேக்ஸில் எந்த ப்ராப்ளமும் வராது. நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணும்போது எந்த ப்ராப்ளமும் வராது. ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் க்ளீனாக இருக்கும். ப்ளஸ் அந்த சென்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் 2 பேருக்கும் இருக்கும். என்னோட பணம் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், அவங்களோட பணம் அவங்க தனியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கும் ஒரு சென்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் இருக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீடமும் இருக்கும். எனக்கு எதாவது வேணும்னா நான் ரெடீம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃப்ரீடமும் இருக்கும். ப்ளஸ் நீங்கள் வந்து பிளான் பண்ணணும், சேர்ந்து பிளான் பண்ணணும், எல்லா டிசிஷனும் சேர்ந்து பிளான் பண்ணணும். நான் இந்த அளவு இந்த ஒரு மாதத்துக்கு இவ்வளோ நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், இவ்வளோ நம்ம செலவழிக்கலாம். இதை தாண்டி நமக்கு வேறு ஏதாவது பர்சனல் நீட்ஸ் இருந்தால், எனக்கு ஒரு பொருள் வேணும், எனக்கு ஒரு புது மொபைல் வேணும், இல்லை எனக்கு நான் ஒரு ஹாலிடேக்கு போகலான்னு இருக்கேன், இது நம்ம பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற இந்த மாதிரி செப்பரேட் நீட்ஸ் ஆர் ஜாயிண்ட் நீட்ஸ், எனக்கு ஒரு கேமரா வேணும், அந்த மாதிரிங்கிறது செப்பரேட் நீட்ஸ், பர்சனல் நீட்ஸ் ப்ளஸ் ஜாயிண்ட் நீட்ஸ், இது எல்லாத்தையும் நீங்கள் பிளான் பண்ணணும். ஒரு வருஷத்துக்கு இதெல்லாம் என்னுடைய ஷார்ட் டேர்ம் நீட்ஸ், அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான சர்ப்ரைஸும் வராது. ஏன்னா திடீர்னு வந்து எனக்கு வந்து நான் ஒரு கேமரா வாங்கணும், ஒரு புது மொபைல் வாங்க போகிறேன், நீ நேற்றுக்கு தானே மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண, அதுலேருந்து ரெடீம் பண்ணி எனக்கு கொடு, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடக்கூடாது. நம்மளுடைய ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து லாங் டேர்ம் நீட்ஸ்க்கு, நம்மளுடைய ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் இல்லை ரிட்டையர்மெண்ட்டுக்காக பண்ண போகிறோம். அதை வந்து நம்மளுடைய ஷார்ட் டேர்ம் நீட்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ பிளானிங் அண்ட் கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆல்சோ இண்டிபெண்டன்ஸ். ஒரு ஸ்பௌஸ் ஷுட் நாட் டிபெண்ட் ஆன் அனதர் ஸ்பௌஸ். மணி அவங்க சேலரிடோ இல்லையோ அவங்க இண்டிபெண்ட்டாக இருக்கணும். அதுதான் அந்த கம்யூனிகேஷனோட இம்பார்ட்டன்ஸ். ஸோ இதை நீங்கள் செட்டப் பண்ணாலே உங்களுடைய பாதி பிரச்சனைகள் சால்வ் ஆகிடும். ப்ளஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு ஆர் யூ கோயிங் டு ஹேவ் சில்ட்ரன், உங்களுக்கு ஃபேமிலி எப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, எவ்வளோ குழந்தைங்கள் உங்கள் மைண்டில் இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பிளான் பண்ணுறது பெட்டர். ஏன்னா எஸ்பெஷலி ஃபார் விமன், அவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்கன்னா மேபி அவங்களுக்கு வந்து 6 months to 1 year டியூரிங் ப்ரெக்னன்சியே சில பேர் வந்து தே மே நாட் பி ஏபிள் டு ஒர்க். அவங்க வந்து ஒரு பிரேக் எடுக்க வேண்டிய அவசியம் வரும். குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஒரு 6 months அட்லீஸ்ட் ஒரு பிரேக் எடுக்க வேண்டிய அவசியம் வரும். இதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணணும். இந்த டைமில் உங்களுக்கு அந்த இன்கம் இருக்காது. அப்போது நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க, அதை நீங்கள் பிளான் பண்ணணும். அதுக்கு முன்னாடியே, உங்களுக்கு ஃபேமிலி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஹோம் லோன்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இன்கம் சேஞ்ச் ஆகும்போது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம முன்கூட்டியே பிளான் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் எங்களுடைய ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸுக்கு நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத யோசிக்கணும். உங்களுக்கு சில்ட்ரன் இல்லாத போது, ஹோம் லோன்லாம் எதுவும் இல்லாத போது, வென் யூ ஆர் ஜஸ்ட் மேரிட், இப்போ தான் நீங்கள் உங்களுடைய திருமண வாழ்க்கையை ஆரம்பிக்கிறீங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 50,000 60,000
மந்த்லி ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா அதே அளவுக்கு இஃப் யூ ஆர் டபுள் இன்கம் கப்புள் அதே அளவுக்கு என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அந்த அளவுக்கு உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சால், அதுக்கு மேலேயும் இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சால் உங்கள் ரிட்டையர்மெண்ட் பிளானிங் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட டபுள் த இன்கம், இந்த 2 இன்கமையும் சேர்த்து நான் சொல்கிறேன், 2 இன்கம்லேயும் நீங்கள் வர இபிஎஃப் டிடக்ஷனையும் சேர்த்து நீங்கள் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 2 பேருடைய டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த அளவு இருக்கணும். 50,000 நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னா 50,000 என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா பர் மந்த், ஆர் எவ்வளோ உங்களோட செலவோ, இல்லை அதுக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சாலும் பெட்டர். அந்த அளவுக்கு நீங்கள் இந்த ஏஜில், அதாவது ஜஸ்ட் மேரிட் டு பிஃபோர் யூ ஹேவ் சில்ட்ரன், பிஃபோர் யூ ஸ்டார்ட் அ ஹோம் லோன், அந்த 2-3 இயர்ஸ் கேப் இருக்கும். அந்த கேப் ஒரு கோல்டன் பீரியட். அந்த கேப்பில் நீங்கள் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிற்காலத்தில் அது நல்லா அது பெனிஃபிஷியலாக இருக்கும்.